அம்சம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் என்னென்ன மக்கள் பணிகள் நடந்து முடிஞ்சிருக்குது, என்னென்ன பணிகள் இன்னும் நடக்காம கிடப்புல இருக்கு, மேற்கொண்டு நாம் செய்யக்கூடிய பணிகள் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு 3 விதமாக இந்த ஆய்வு பற்றி நம்ம நடந்திருக்கிறோம். ஸோ அதற்கான டேட்டாஸ், அதில் என்னென்ன நமக்கு சிக்கல்கள் இருக்குது, அதில் என்னென்ன நம்ம பிரச்சனைகள், எந்த இடத்துல நம்ம ஸ்லோ டவுன் ஆகிறோம், இன்னும் திட்டங்களை விரைவாக முடிப்பதற்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஆய்வை நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முதற்கட்ட ஆய்வு கூட்டத்தை நம்ம கூட்டியிருக்கோம். இயன்றவரை இந்த ஆய்வு கூட்டத்தை ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி அந்த ரிவ்யூ நடத்தப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தையுமே மிக விரைவாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக பயன்படும் வகையில் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கு. அதில் முதற்கட்டமாக இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆய்வு கூட்டத்தை நம்ம துவங்குறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.